தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் ராசியின் குருப்பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/5/2025 உங்கள் ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து ஒரு வருட காலம் சில கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் நல்ல தொழில் மேன்மை பெற்றிருப்பீர்கள். 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார். நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பஸ்தானத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தொழில் மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெளிவு பெறும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவுக்கு 5, 7, 9 என பார்வை உண்டு. 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் பார்வை செய்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். தொழிலில் மேன்மை அடையும். தொழில் மூலம் லாபம் உண்டு. தொழில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் முதலீடுகள் கூடுதலாக செலுத்தக்கூடிய நிலையும் அதன் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. மூத்த சகோதரர்களால் அந்யோன்யம் உண்டாகும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. இது அவர்கள் மூலம் நல்ல நிலையை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அவர்களால் பாசம் அன்பு கிடைக்கக்கூடிய நிலையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர ஸ்தானங்கள் சகோதரிகள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பும் தொழில் அமைப்புகள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையும் உருவாகும். 7ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமும் திருமணம் வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் உருவாகக்கூடிய காலகட்டமாகும். குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு நிலை ஏற்படும். தொழில் அமைப்புகள் மாற்றங்கள் வருமானத்தின் நிலைப்பாடு குடும்பத்தில் சந்தோஷமான நிலைகள் எல்லாம் உண்டாகும். இடம் விட்டு இடம் நகர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி, முயற்சி செய்யக்கூடிய நிலையாகும். வேலையில் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய நிலையும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரிகள் மூலமாக நல்ல லாபத்தை அடைவார்கள். இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டாகும். பாசம் அன்பு கண்டிப்பாக கிடைக்கும். இவர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய நிலையும் ஜாதகர்களுக்கு உருவாகும். கூடுதலாக உண்டாகும். எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியும். சாதிப்பீர்கள். அடுத்ததாக ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கடந்த 1.5 வருட காலம் இருந்து இப்போ ஜாதகத்துடைய அனுக்கிறபடி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாயாரின் உடல்நிலையில் சில சங்கடங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு செலவுகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்தது. உடல் சுகபாகம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்களும் தேவையில்லாத செலவுகளும் விரயங்களும் ஆகக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இவர் 3ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பு. 3ஆம் இடம் என்பது ராகுக்கு 3, 6, 10, 11 இடங்களில் ராசிக்கு இருப்பது சிறப்பானதாகும். இந்த 3ஆம் இடத்தில் இருக்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். எதிலும் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் பேச்சு முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய நிலையும் உருவாகும். குரு பார்வையும் ராகு பகவான் பெறுகிறார். இந்த குரு பகவான் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் நடக்கும். ராகு திசை நடப்பவர்களுக்கு நல்ல சுபோகங்களும் நல்ல ஒரு பலனும் கண்டிப்பாக இருக்கும். பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய நிலையை ராகு பகவான் கொடுப்பார். குரு பார்வை வருவதால் ராகு திசை நடப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம், நன்றாக இருப்பீர்கள். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளையாருடைய வழிபாடு எடுப்பது காலச்சிறந்ததாகும். அடுத்த வீடியோவில் மகர ராசியின் தன்மைகள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.